பெரம்பலூர் மாவட்டத்தில் எழும்பலூர் கிராமத்தில் 75 மீட்டர் உயரமுள்ள பிரம்மரிஷி மலை 2006ஆம் ஆண்டு முதல் சுமார் 3 ஏக்கர் பரப்பரப்பில் 25 மீட்டர் உயரம் வரை வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போய்விட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் அறநெறை கிராமத்தில் 90 மீட்டர் உயரமுள்ள கோனாரிபாளையம் மலை 2004ஆம் ஆண்டு முதல் சுமார் 8 ஏக்கர் பரப்பளப்பில் வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. பெரம்பலூர் மாவட்டத்தில் செங்குணம் கிராமத்தில் 25 மீட்டர் உயரமுள்ள செங்குணம் மலை 2026ஆம் ஆண்டு முதல் சுமார் 7 ஏக்கர் பரப்பில் 20 மீட்டர் வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. மதுரை மாவட்டம் கீழவளவு கிராமத்தில் 25 ஏக்கர் பரப்பில் 50 மீட்டர் உயரத்தில் ஒரு சர்க்கரை பெரு மலை இருந்திருக்கு. ஆனால் 2003க்கு அப்புறம் அந்த மலையில் 7.5 ஏக்கர் காணாமல் போயிடுச்சு. மதுரை மாவட்டத்தில் கொண்டையம்பட்டி கிராமத்தில் 35 மீட்டர் உயரமுள்ள குன்று 2021க்கு பிறகு சுமார் 5 ஏக்கர் பரப்பு வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் பேட்டை கிராமத்தில் 10 மீட்டர் உயரமுள்ள குன்று 2024ஆம் ஆண்டு முதல் சுமார் 2 ஏக்கர் பரப்பு வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. ராணிப்பேட்டை அனந்தலை கிராமத்தில் 16.16 ஹெக்டேர் பரப்பளவில் 70 மீட்டர் உயரத்தில் அனந்தலை மலைன்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் 1998க்கு அப்புறம் இந்த மலையை காணாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் 6 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனால் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 3 ஏக்கர் பரப்பரப்பில் 10 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனால் 2022ஆம் ஆண்டு முதல் இந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. தென்காசி மாவட்டத்தில் அரியநாயகபுரம் கிராமத்தில் 7.5 ஏக்கர் பரப்பளவில் 50 மீட்டர் உயரத்தில் கோணமலை இருந்திருக்கு. ஆனால் 99க்கு அப்புறம் இந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. இப்போ நான் சொன்னது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி பல குன்றுகள் காணாமல் போய்விட்டன தமிழ்நாட்டில். இந்த காணாமல் போன மலைகள் எல்லாமே சுமார் 320 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 320 கோடி ஆண்டுகள் அப்படின்னா இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு காமிச்சது சாம்பிள். 320 கோடி ஆண்டுனா மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பூமியில தோன்றியவர்கள் இந்த குன்றுகளும் மலைகளும். ஆற்று மணலுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட எம்சாண்ட் தேவை அதிகமானதால் நிறைய தரமற்ற கலப்பட எம்சாண்ட் விற்பனை செய்யப்படுகிறது. இது எதுக்காக இந்த மலையெல்லாம் காண போயிருக்குன்னா, அந்த கடந்த ஒரு 10 வருஷமா ஆற்று மணல் எடுக்கிறதுல சிக்கல் வந்ததுனால எம்சாண்டுக்காக பல மலை அரைத்து பொடியாக்கப்பட்டு விட்டன. அதாவது 250 வருஷம் வயசு உள்ள ஒரு மலை 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக வெட்டி எடுக்கப்பட்டு மண்ணாக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது மலையில் மட்டும் உடைத்து அளிக்கவில்லை, விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்பட்டதால் காலம் காலமாக நம் முன்னோர்கள் காப்பாற்றி வந்த நீர் ஆதாரங்களாக விளங்குகின்ற கண்மாய், ஏரி, குளம் போன்றவற்றையும் பால்படுத்தி வைத்துள்ளார்கள். ஆழம் பார்க்காமல் மண்ணை அள்ளி எடுத்து தண்ணீர் தங்கி நிற்க வேண்டிய இடத்தை எல்லாம் வெறும் பாறை தெரியும் அளவுக்கு பள்ளமாக்கி விட்டார்கள். நீர்நிலைகள் பாழானது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் அதிக ஆழத்திற்கு போனதால் பல இடங்களில் விவசாயிகள் நீரினை பயன்படுத்த இயலவில்லை. இயற்கை கொடுத்த மிகப்பெரிய சொத்தான நீர்நிலைகளை இப்போது நாம் காப்பாற்றவில்லை என்றால்
குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் வரப்போகின்ற தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும். இயற்கை வளமான மழையை அழித்து செயற்கை மணலை தயாரிப்பதை குறைத்து வாய்ப்புள்ள பகுதிகளில் இயற்கையாக படியும் ஆற்று மணலை முறையாக அரசு நிறுவனத்தின் மூலம் அகழ்ந்தெடுத்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் கிடைத்திட அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் அரசு கண்மாய் மற்றும் ஏரிகளில் அதிக அளவில் படிந்துள்ள மண்ணை முறையாக அனுமதிக்கப்பட்ட அளவுடன் விதிகளுக்கு உட்பட்டு அரசு நிறுவனத்தின் மூலம் வெட்டி எடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கட்டுமான பொருட்களின் தேவையை கருதி பிற மாநிலங்களிலிருந்து கனிமம் இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை இவ்வரசு ஆராயும். குவாரிகளில் பயன்பாடு இல்லாமல் குவித்து வைக்கப்பட்டுள்ள கழிவு கற்களை சுழற்சி முறையில் பயன்படுத்த உள்ள வாய்ப்புகள் ஆகியவை குறித்து விரிவாக ஆராய்ந்து கட்டுமான பொருட்களின் தட்டுப்பாடினை நீக்கிடவும் இதன் மூலம் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கட்டுமான பொருட்கள் கிடைத்திடவும் வழிவகை செய்யப்படும். தமிழ்நாட்டின் தினசரி மணல் தேவைக்காக செயற்கை மணலை மட்டுமே சார்ந்திருப்பது நீண்ட கால தீர்வாகாது. எனவே ஆற்று மணல், எம்சாண்ட், பிற மாநிலங்களிலிருந்து மற்றும் அயல் நாடுகளிலிருந்து மணல் இறக்குமதி செய்ய உள்ள வழிவகைகளை ஆராய்ந்து இவற்றை ஒருங்கிணைத்து டைவர்சிஃபைடு சாண்ட் சப்ளை சிஸ்டம் பல்முனை மணல் விநியோக முறையை உருவாக்குவது தற்போதைய சூழ்நிலை மிகவும் அவசியமாகும். குறிப்பாக மலேசியா, கம்போடியாவின் மீகாங் ஆற்றுப்பகுதியில் மற்றும் தைவானில் உள்ள ஆற்றுப்பகுதியில் கிடைக்கும் மணலை இறக்குமதி செய்ய உள்ள சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து நமது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வரின் உத்தரவுப்படி எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக 2026-27 ஏப்ரல் முதல் ஜூலை வரை சென்ற வருடத்தை விட 4.75% அதிகமாக ரூபாய் 1481 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் கடத்தப்படுவதை கண்காணிக்க மே 25-26 அன்று தென்காசி புலியரை சோதனை சாவடியில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறோம். அனுமதி இல்லாமல் கனிமங்கள் கடத்துவதை தடுக்க அரசு எடுத்த தீவிர நடவடிக்கையால் இந்த ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை 2210 வாகனங்களை பிடித்து 1954 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த வருடத்தை விட 34.9% உயர்வாகும். 2026 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை 298 சட்டவிரோத குவாரிகளை கண்டுபிடித்து 105 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த வருடத்தை விட 46.7% உயர்வாகும். ட்ரோன் மூலமாக 1506 குவாரிகளை அளவிடப்பட்டதில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 499 குவாரிகளில் 303 குவாரிகளுக்கு ரூபாய் 500 கோடி அபராதம் விதிக்கப்பட்டு அதில் ரூபாய் 46 கோடி வசூலிக்கப்பட்டுள்ளது. குவாரி ஆய்வில் விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட 108 குவாரிகளில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு 150 கோடி அபராதம் விதித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாகனங்களில் கனிமங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவில் மட்டுமே கொண்டு செல்வதை முழுமையாக செயல்படுத்துவதற்காக முதல் முறையாக நமது அரசு 5/6/2026 அன்று அரியலூர் மாவட்டத்தில் சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தில் இடைமேடையில் மீமா ஸ்தலத்தோடு இணைக்கும் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது.